ஸோ ப்ரைம் ஃப்ளெக்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்கிறது வந்துட்டு என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பற்றி. ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்கிறது வந்துட்டு என்னன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட கண்டென்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக நமக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகணும். நம்ம ஸ்க்ரீனோட சைஸ் ஸ்ட்ரிங்க் பண்ணாலோ பெருசானாலோ வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லேயே வந்துட்டு நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டேரக்ஷனுங்கிறது பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் டேரக்ஷனில் வந்துட்டு இது வந்து எப்படி இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனுக்கு சில கிளாஸஸ் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இது நீங்கள் சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்குள்ள ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனுங்கிறது வந்துட்டு ஒரு ஹைப்பர் லிங்க் தான். அது உள்ள போனீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது என்னென்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் ரிவர்ஸு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இங்கே வந்து கிளாஸஸ் எழுதியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸில் வந்துட்டு ரோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளெக்ஸ் ரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ளெக்ஸ் ரோங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இது மேலே இருக்கல இது வந்துட்டு இதெல்லாம் செப்பரேட் டிவிஷன்ஸ். இந்த டிவிஷனில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ளெக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃப்ளெக்ஸ் ரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ரோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளெக்ஸாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளெக்ஸ் ரோ கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸ் ரோ கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு அலைன் கட்டாக வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1 2 3ங்கிறது வந்துட்டு ரோ வைஸாக ஆர்டர் ஆகுது. இதே ஃப்ளெக்ஸ் ரிவர்ஸ் கொடுக்கும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் வந்துட்டு நான் ரிவர்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ரிவர்ஸ் கொடுத்தனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 2 1ன்னு வந்திருக்கு. இதில் நான் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வந்து ஒரு டிவிஷனை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு 4ன்னு ஆட் பண்ணுறேன். இதில் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ பாருங்க இது வந்து லாஸ்ட்ல இருந்து ஆட் ஆகிட்டு வருது. ஓகேயா, ஸோ இதுக்கு தான் வந்துட்டு என்னன்னா இந்த ரிவர்ஸுங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இது காலமாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வரும்னா நமக்கு இந்த மாதிரி காலம் வைஸில் வந்து பேஸ் பண்ணி வரும். இதே வந்து காலம் ரிவர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸுங்கிறது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக கொடுக்குறது தான் வந்துட்டு இங்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் இப்படி வரும். இதே வந்து காலமாக இருந்தது அப்படின்னா எது லாஸ்ட்டாக கொடுக்குறோமோ அதுதான் ஃபஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ அதான் வந்து ரிவர்ஸ். இதே வந்துட்டு வெறுமன காலம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ரோ கொடுத்துருக்காங்களே இந்த காலத்தை பாருங்க, வெறும் காலம்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 கீழே கீழே ஆட் ஆகும். இதே வந்து காலம் ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்துட்டு லேட்டஸ்டாக உள்ளது வந்துட்டு மேலே ஆட் ஆகிட்டே போகும். இதை வந்து காலம் ரிவர்ஸ். இதே வந்து ரெஸ்பான்சிவ் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் இதுக்கு வரும்போது இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு வரும்போது எனக்கு இந்த மாதிரி காலம்ல வரணும், இல்லை அப்படின்னா எனக்கு ரோல வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இதில் வந்து ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதே வந்து மீடியம் டிவைஸ் இருக்கிற வரைக்கும் லார்ஜ் டிவைஸ்லேருந்து மீடியம் டிவைஸ் வரைக்கும் எனக்கு ஃப்ளெக்ஸ் ரோவாக இருக்கணும். ஸ்மால் டிவைஸாக மாறும்போது ஃப்ளெக்ஸ் காலமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பாருங்க, Ctrl+Shift+I கொடுங்க. ஸோ இப்போ டிவைஸோட சைஸ் சின்னமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்னன்னா எனக்கு வந்து ரோல இருந்து அது காலமாக வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகே.